கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கருவேப்பிலை குழம்பு செய்யறதுக்குங்க இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாமுங்க. கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. மல்லி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. வெந்தயம் அரை ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. போட்டு நல்லா வறுத்துக்கலாமுங்க. வரமிளகா 6 வரமிளகா போட்டுக்கலாமுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாமுங்க. 4 பல்லு பூண்டுங்க. எல்லாம் போட்டு வறுத்துக்கலாமுங்க. துருவின தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாமுங்க. அதையும் போட்டு வறுத்துக்கலாமுங்க. எல்லாம் வறுத்தாச்சுங்க. இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாமுங்க. எல்லாம் வறுத்து மிக்ஸி ஜாரில் கொட்டிட்டுவோங்க. இப்போ வந்து கருவேப்பிலை வறுத்துக்கலாமுங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாமுங்க. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கணுங்க. இதை வந்து வறுத்துக்கலாம். கருவேப்பிலை கழுவி சுத்தமாக காய வச்சுங்க. தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாமுங்க. பச்சை தலையை தான் போட வேணும், வரத்தலையெல்லாம் போடக்கூடாது, அப்புறம் மணமாக இருக்காது குழம்பு. கருவேப்பிலை வறுத்தாச்சுங்க. இப்போ அதையும் எடுத்துக்கலாம். ஏற்கனவே வறுத்து வச்சுக்கிறோம் இல்லைங்க, அதுலேயே நம்ம வந்து கருவேப்பிலையும் கொட்டிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாமுங்க. வறுத்து வச்ச வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா அரைச்சாச்சுங்க. கெட்டியாக அரைச்சாச்சுங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை குழம்புக்கு தாளிச்சிக்கலாமுங்க. அடுப்பத்தை வச்சு சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாமுங்க. கருவேப்பிலை குழம்புக்கு நல்லெண்ணெயில் ஊற்றி தாளிச்சா தான் நல்லா இருக்குங்க. வெந்தயம் போட்டுக்கலாமுங்க. எண்ணெய் காய்ஞ்சிருச்சுங்க. வெந்தயம் போட்டு கடுகு போட்டுக்கலாமுங்க. 2 கட்டி பூண்டு எடுத்து தொளிச்சு வச்சுட்டு நிற்கிறோமுங்க, அதை போட்டுக்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கணுங்க. 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாமுங்க. கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கலாமுங்க. வரமிளகாய் 2 போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வணக்கலாமுங்க. மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாமுங்க. போட்டு நல்லா வணக்கலாமுங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். அது போட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே வணக்கலாமுங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாமுங்க. கிளறி விட்டு இப்போ வந்து நம்ம புளி ஊற்றிக்கலாமுங்க. புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை சோடு புளி எடுத்துங்க, கரைச்சி வச்சுருக்கிறேன். புளி வந்து ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாமுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாமுங்க. உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாமுங்க.
உப்பெல்லாம் பார்த்தாச்சுங்க, உப்பெல்லாம் சரியாக இருக்குது. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் அடுப்பை கம்மியாக வச்சு 5 நிமிஷம் வேகட்டுமுங்க. நம்ம மூடி வச்சிடலாம். இடையில ஒரு தடவை பார்த்துங்க, ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சி போயிடும். இப்படி ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கலாமுங்க. கலக்கி விட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், கருவேப்பிலை தலை குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, கருவேப்பிலை தலை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கலாமுங்க. இப்போ நம்ம வந்து வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றி வச்சிடலாமுங்க. பாருங்கள், கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லதுங்க. பாருங்க, கருவேப்பிலை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.